மனிதாபிமானமே இல்லாம ஒரு தெருநாய 3 பேர் சேர்ந்து கொடூரமா தாக்கி அது இறந்து போக காரணமா இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெண்மணி வீட்ல இருந்த சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில அந்த 3 பேரையும் கைது செய்த போலீசார். கூர்மையான வாளோட தெருவுல நடந்தது மட்டும் இல்லாம பெண்ணுடைய வீட்ல இருந்த சிசிடிவி காட்சிகளை உடைத்த மர்ம நபர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல இருக்கிற கூசாலிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த செல்லத்தாய் அப்படின்றவங்களுடைய வீட்டு பக்கத்துல இருந்த தெருநாய அதே பகுதியை சேர்ந்த மகேஷ்குமார், சோலைராஜ், கோவில்பட்டி ஊரணியை சேர்ந்த ஜெயக்குமார் அப்படின்ற 3 பேரும் கொடூரமா தாக்கி அந்த நாய் உயிரிழக்க காரணமா இருந்ததா சொல்லப்படுது. இத பத்தி செல்லத்தாய் அப்படின்றவங்க கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்களாமா. போலீசாரும் செல்லத்தாய் வீட்டுல இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு அந்த 3 பேரையும் கைது செஞ்சு விசாரணை நடத்தினதா சொல்லப்படுது. இந்த தெருநாய் பலரையும் கடிச்சதாலதான் கொன்றோம் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்ட அந்த 3 பேரும் விசாரணையில தெரிவித்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து 3 பேரையும் போலீசார் எச்சரித்து காவல் நிலைய ஜாமீன்ல விடுவிச்சதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில கைது செய்யப்பட்ட 3 பேருடைய நண்பரான கூசாலிப்பட்டியை சேர்ந்த சுந்தர் அப்படின்றவரு செல்லத்தாயுடைய வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராக்களை உடைச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவர் மிரட்டதாகவும் கூறப்படுது. இதை பத்தி செல்லத்தாய் கொடுத்த புகாரின் அடிப்படையில கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சுந்தர கைது செஞ்சதாகவும் கூறப்படுது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.